Hi friends, welcome to Do Food Channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஹெல்தியான ஒரு லட்டு எப்படி பண்ணலாம்னு தான் फ्रेंड्स பார்க்க போறோம். கோதுமை ரவை லட்டு ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம உடம்புக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துறலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் லைட்டா கிறிஸ்பியா மாறணும். அந்த அளவுக்கு இது வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துறலாம். இப்போ அதே கடாயில கொஞ்சமா cashew nut சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு இதையும் பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துருங்க. இப்போ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து லைட்டா இத வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப இது வறுத்து எடுக்க வேண்டாம். லைட் பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் இது வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி மூணையும் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துருக்கோம். இத நல்லா mix பண்ணிக்கோங்க. இது நல்லா mix பண்ணிட்டு நல்லா ஆற விடணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இத அரைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அத அரைச்சிரலாம். அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல இதில இருந்து கொஞ்சமா இதில சேர்த்துக்கலாம். கொஞ்சமா அரைச்சு எடுக்கலாம். நான் இதில இருந்து கொஞ்சமா இதில சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில இனிப்புக்காக கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துறலாம். மொத்தமா நான் அரை கப் அளவுக்கு தான் சர்க்கரை எடுத்துர்க்கேன். அதில இருந்து இப்போ கொஞ்சம் சேர்த்துறலாம். மீதியை நம்ம ரெண்டாவது மாவு அரைக்கும்போது அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமா சீரகம் சேர்த்துறலாம். நான் இன்னைக்கு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துர்க்கேன். அது கூடவே நல்ல ஒரு ஃப்ளேவர்க்காக ஏலக்காய் தூள் சேர்த்துறலாம். மீதி ஏலக்காவும் சீரகமும் ரெண்டாவது மாவு அரைக்கும்போது நம்ம சேர்க்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்ல கோர்ஸ் பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செகண்ட் செட்டையும் அரைச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திரணும். இப்போ எல்லா மாவையும் நம்ம அரைச்சு எடுத்துட்டோம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில இருந்து லட்டு ப்ரிப்பேர் பண்ணிரலாம். சோ சின்ன உருண்டைகளை இதில இருந்து எடுத்துக்கோங்க. கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம இதில இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வரணும். பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துறலாம். ரொம்பவே ஹெல்தியான ஈஸியா பண்ணக்கூடிய கோதுமை ரவா லட்டு ரெடி ஆயிருச்சு फ्रेंड्स. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம Do Food சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். Thank you friends.